ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமாஸ் குருமா. இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா ரொம்ப ஹோட்டல்லயே நிறைய சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆயிடுச்சா. நிறைய நாள் நம்ம வந்து வெளியிலயும் போயிட்டோம், நிறைய நாள் இந்த வீட்லயும் இல்ல அங்கேயும் இருந்தோம் அப்படிங்கறதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியா ஃபைனலா வந்து நம்ம இங்க வந்து 2-3 நாளைக்கு சமைச்சு சாப்பிடுவோம் வந்திருக்கிறோம். அதுக்கு வந்து இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய போறேன், அது மட்டும் இல்லாம நிறைய ட்ரெஸ் துவைச்சு பூச்சி வச்சிருக்கேன். எல்லாரும் அவங்க ரூம்ல கொண்டு போய் அதெல்லாம் அடுக்கணும். அந்த மாதிரி நிறைய வேலைகள் இந்த வீட்டுல இருக்கு, கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் எல்லாம் இருக்கு. எல்லாமே இந்த வீடியோக்குள்ள வரும்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஆனாப்பா ஹோட்டல்ல பிரியாணி வாங்கி சாப்பிட்றதோட நீ கொஞ்சமா சோறு வச்சு இந்த கார குழம்பு வச்சாலும் சரி, வத்த குழம்பு வச்சாலும் சரி, எதை வச்சாலும் சரி சாப்பிட்றதுக்கு தேவாமிர்தமா இருக்கும். ஆமாப்பா, இப்போ எனக்கு வந்து கிடைக்குது, இங்க என்ன கிடைக்குது, வத்த குழம்பு, முட்டை பாயில்டு எக்கோ இல்லை ஆம்லெட்டோ ஏதோ ஒன்று கிடைக்குது, ப்ளஸ் கோஸ் கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. அதனால நல்ல விதமாக பேசும். எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு ஹோட்டல்லேருந்து தான் கிடைக்குது அப்படின்னா அப்படின்னா பேசும். அந்த மாதிரி மாற்றி பேசும். இப்போ இந்த ஹோட்டலில் நல்லாயிருக்கும், அந்த ஹோட்டலில் அப்படியே தேவாமிர்தமாக இருக்கும், அமிர்தமாக இருக்கும் அப்படின்ட்டு அப்படி பேசும். இங்கே கிடச்சிதுன்னா இங்கே பேசும், அங்கே கிடச்சா அங்கே பேசும். அவள் தான், தட் இஸ் வாய். வாய் நாக்கு எதுக்கு கொடுத்துக்கிறாரு ஆண்டவர்? இந்த மாதிரி இஷ்டத்துக்கு பேசிக்க வேண்டியது தான், நமக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு தான். ஆனாலும் உன்னை என்னதான் புகழ்ந்து நம்ம பேசினாலும் நீ உங்க வேலையை காட்டிடுவ. உனக்கா தோணுச்சுன்னா செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன். அப்படிலாம் கிடையாது. இங்க இருந்தா கரெக்டா நான் செஞ்சிடுறேன். ஊர் சுத்தினா அப்படியே மெதப்பாயிடுது. நான் என்ன பண்றது, அப்படியே மெதப்பிலே இருக்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் என்ன பிளான்? கோவா போகணும் அப்படின்லாம் பிளான் போட்டுன்னு வந்த பிள்ளைய போய் அங்க பசங்க பாப்பாவும் மாப்பிள்ளையும் அங்க இருக்காங்க, அதனால நம்மளும் கோவா போலாம்னு குச்சி நின்றுது 2 நாளா. ஆமா, போயிட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். எதுவுமே வேலைக்கு ஆகல. நம்ம இப்பதான் இவ்வளவு தூரம் போய் சுத்திட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். இப்ப திரும்பி நம்ம வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போக முடியுமா நம்மளால? அதை யோசிச்சியா நீ? இப்ப பாரு வாஷிங் மிஷின் என்ன பண்ணுதுன்னு. அங்க வாஷிங் மிஷினே ஒர்க் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஆள் வர வச்சா அதுக்கே 6000 ரூபாய் கிட்ட செலவாகும். நாங்க தேவையில்ல, தூக்கிட்டு போங்க, நாங்க வேறையே வாங்கி போதுக்கு பேசாம அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். எதுக்கு இந்த 6000 ரூபாய்? என்னது அது? உன்னோட சுண்டக்காப்பா வெடிக்கிறது உன் சுண்டக்கா. அதுவே வந்து ஃபைனலா ஒரு வார்த்தை கேட்டுருச்சு, சுண்டக்கா கேட்டு. நீங்க பாத்துருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீ என்ன செய்யறியா? ஒன்றும் செய்யி, இல்லைன்னா தூக்கி குப்பையிலையாச்சும் போடு, இல்லை ரோட்லையாச்சும் போடு, அங்கே எங்கேனாச்சும் முளைச்சி நான் வளருவேன். இப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே வச்சு என்னை வதக்கி வச்சிருக்கிற அப்படின்னோடனே மணத்தக்காளி விதை தூக்கி ரோட்டில் போட்டிருந்தான்னாச்சும் மணத்தக்காளி செடி வளர்ந்துருக்குமா? ஒரு 4 விதையை போட்டிருந்தா. அதுக்கு மாதிரி ஐடியா பண்ண போறேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணத்தக்காளி கீரை, அப்புறம் இந்த புதினா, அப்புறம் இந்த கருவேப்பிலை எல்லாம் அறுவடை பண்ணணும்ட்டு நான் போய் அந்த 4 செடியாச்சும் அட்லீஸ்ட் இந்த ஓரமா வச்சுக்கிறேன்ப்பா. எனக்கு அந்த 4 வேகையாவது வச்சு கூட எனக்கு போதும், வேற எதுவுமே எனக்கு வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது அதை பார்ப்போம். அது கேட்டு வந்த அன்னைக்கு எலெக்ஷன் டைமுங்கிறதுனால எல்லாருமே ஓடிட்டாங்க. இப்ப எல்லாருமே அவைலபிள் இருப்பாங்க, இன்னைக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். நாங்களும் கோவா போறோம். கிளம்புப்பா, டைம் ஆகுதுப்பா. கோவா. என்னது என்னது தீஞ்சு போனது? என்னது அது? இதுப்பா பொரியலுக்கு வச்சிருந்த அடுப்பு மறந்துட்டேன் நானு. அது தீஞ்சே போச்சு. என்ன பொரியல்? முட்டைகோஸ் பொரியலுக்கு தீஞ்சிச்சு. எடுத்து ஊத்திட்டா வேற போதும். இப்போ கிச்சன்ல வேலை செய்யும் போது கிச்சன்ல கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை விட்டு கோவா எப்படி போகலாம், ஏதா போகலாம் அப்படின்ட்டுலாம் கான்சென்ட்ரேட் பண்ணா அப்படிதான் தீஞ்சு போயிடும். அங்கேயே செம்ம வெயில், அப்ப அங்கேயும் பயங்கர வெயில் இருக்கும். ஆனா மூணார் ட்ரிப் தான் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெயிலுக்கு அழகா அங்க போனது அப்படியே ஒண்ணுமே தெரியல எங்களுக்கு. சூப்பரா இருந்தது அங்க. அங்கேருந்து இங்க வந்த உடனே அப்படியே வத்தல் காயற மாதிரி காஞ்சு போயிட்டோம். இது
அது தீஞ்சு போச்சு காட்டாங்க. என்ன போட்ட அதுல கடுகு தானே போட்டிருக்க? இதுதான் போட்டிருக்கேன். கடுகு ஃபில்டர் பண்ணிட்டு அவ்வளவுதான். எண்ணெயே தீஞ்சு வாசனை. வத்தல் எல்லாம் வாங்கி வச்சிருந்தியா எங்கப்பா? அந்த வத்தல் கிடைக்கவே இல்லப்பா. ஒயிட் கலர் வத்தல் இருக்குதா? அந்த பப்படம் இல்ல, பப்படம் எனக்கு கிடைக்கவே இல்ல. அது நம்ம வீட்டுல இதுல போட்டு விடணும். மௌலி எடுத்து வர சொல்றேன் இன்னைக்கு அவன் வரும்போது. மௌலி பெரிய பையன் ஆயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வரிச்சு வச்சு நலுக வச்சிட வேண்டியதுதான். நைட் எல்லாம் வர வர எங்க கூட சேர்றது இல்ல. ஒரே ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே டூர் தான், அப்படியே ரோமிங் தான், அவுட்டிங் தான். அந்த பையன் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிரிய போறாங்கிறதுனால எல்லாருமே வந்து ஜாலியா அவுட்டிங் போதுங்க, ஸ்டே பண்ணுதுங்க. அதுல ஒண்ணு பிச்சுக்கிச்சு, பெங்களூர் போறான் ரித்திக்கு. ஒருத்தருக்கு வேலை கட்டிடுச்சு, 2 பேர் படிக்கிறாங்க. நிறைய பேர் படிக்கிறாங்க, நிறைய பேர் 2-3 பேர் வேலைக்கு போயிட்டாங்க, 2-3 பேர் படிக்குதுங்க. மௌலியோட இன்னொரு ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவன் இதுலயே செலக்ட் ஆயிட்டான். கேம்பஸ்லயே செலக்ட் ஆகி போயிட்டான். ஸோ எல்லாருமே இப்போ அவங்க டர்ன் வந்துருச்சு. அதனால பட்சிகள்லாம் 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி பசங்க எல்லாம் பெரிய பசங்க இருக்காங்க, கமிட்மெண்ட் வந்துச்சு அதுங்களுக்குலாம். இப்போ என்னப்பா பண்ற? ஆனா இதெல்லாம் ஈஸியா வருது. என்னென்னலாம் போட்டுட்டேன் இதுல? எப்பயும் போடுற மசாலாங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புமிளகாய் தூள், அப்புறம் கொத்தமல்லி தூள், தேங்காய் அரைச்சு ஊத்திட்டேன். நேத்து ஆட்டுக்கால் பாயா சாப்பிட்டோம்ல நம்ம, அந்த மாதிரி ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிடணும்ப்பா. ஒரு 3 ஆடு கால் வாங்கணும். போதுமா 3 ஆடு கால்? ஆனா நம்ம வாங்கி செய்யும் போது சம்டைம்ஸ் வந்து ஹார்டா இருக்கு. அது ஒண்ணுதான் டென்ஷனா இருக்கு. நான் செய்யறதுல அவ்வளவு பெருசா ஹார்டா இல்லையா. இது ரெடி ஆயிடுச்சு, குழம்பு ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு இது வாங்கிட்டு வந்தேன் கேரளால இருந்து, தேங்காய் எண்ணெய். ஓ கேரளா, ஆமா நம்ம இப்போ மூணார்ல வாங்கினது இல்ல, அதை ஊத்தி பொரியல் பண்ண போறியா? ஆமா, இது குக்கிங். காட்டு. குக்கிங் கோகனட் ஆயில், குக்கிங் கோகனட் ஆயில். இனிமேல் நாங்கள் ஃபுல்லாக கோகனட் ஆயில் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரீசன் வந்து ஃபேஸ் ஷைனிங்காக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஏன் நம்ம ஊர்ல விற்காதா? நான் நம்ம ஊர்ல தானே விற்கும் எல்லாமே. சிக்கன் அங்க கேரளாக்காரங்களும் பளபளன்னு இருக்காங்களே, அதனாலதான். அதனால நம்ம ஊர் இதெல்லாம் சாப்பிட்டு பழகினாதான் நம்ம ஊர்ல எல்லாம் வாங்கி, நம்ம ஊர்ல செக்கு எண்ணெய் விற்கிறாங்க, கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அதெல்லாம் செக்ல ஆட்டினது எல்லாமே இங்க விக்கிறாங்க. கொஞ்சம் பழக்கிக்குவோம் அப்படின்ட்டு. ரெகுலரா சாப்பிட்டா அந்த ஷைனிங் வரும் தான் நம்மளுக்கும். ஆனா கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி. சொல்லு. எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, எல்லாம் பிளசன்ட்டா இருப்பாங்க. நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன். அம்மா வந்து சந்தோஷமா வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது, வேலைக்கு மூட்டை கட்டுறது, எல்லாமே ரீல்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. எப்படி இருக்கு உங்க மனநிலை இப்ப? பிளசன்ட்டா இருக்கும் 3 மணி வரைக்கும். அதான் சொல்றேன், எப்படி இருக்கீங்க உங்க மன நிலைமை? ஆனா இப்பெல்லாம் அவ்வளோ ரகலை பண்ணுதுங்களாப்பா. எனக்கு தெரிஞ்சு பாப்பா, மௌலி யாருமே அந்த மாதிரிலாம் பண்ணதே இல்லை. எல்லாம் வந்தா சைலண்டா தின்றதுக்கு கேட்குங்க, அவள் தான். வீட்டுக்கு வந்து தின்றதுக்கு இருந்தா அவள் தான், முடிஞ்சு போச்சு. ஆனா நான்லாம் பண்ணியிருக்கேன், பயங்கரமா ரகலை பண்ணுவேன். எங்க அம்மா சொல்லும், ஐயோப்பா கொஞ்சம் ஏமாந்தா இந்த காதுல பூந்து அந்த காது வழியா வருவான், இல்லைன்னா அந்த காதுல பூந்து மூக்கு வழியா வெளில வருவான் அப்படின்னும். அவ்வளோ பண்ணியிருக்கேன் நான்லாம். நீயும் பண்ணிருப்பிய? அதுதான், நானும் வீட்டு உள்ள எல்லாம் இருக்க மாட்டேன், வெளிலதான் இருப்பேன். வெளியே சுத்தின்னு இருப்பேன். எங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்கும். 4th floor வீடு, அங்கேருந்து கத்துவாங்க, டே வாடா வாடா அப்படின்னுவாங்க. கோகனட் ஆயில் குக்கிங் எப்படி பண்றேன்னு பார்க்கலாம்ப்பா. நல்லெண்ணெய், இந்த மற்ற எண்ணெய் பதிலாக இந்த எண்ணெய், அவள் தான். ஆனா ஸ்மெல் பாரு எப்படி தூக்குது, தேங்காய் எண்ணெய்னு ஒண்ணு. ஆனா அந்த தேங்காய் எண்ணெய் தூக்குது இல்ல, நம்ம ஊர் தேங்காய் எண்ணெய் ஊத்து தூக்கவே தூக்காது. அந்த டைமுக்கு வரும் ஸ்மெல், அவள் தான். அதுக்கப்புறம் வராது. அது கேரளால தேங்காவே அந்த மாதிரி பலம் ஜாஸ்தி பாருங்க. தண்ணி அதெல்லாம் மாறுது இல்ல. இங்கெல்லாம் நம்ம வந்து சால்ட் வாட்டர் தான் ஊற்றுவோம். அங்க அப்படி கிடையாது, சால்ட் வாட்டரே கிடையாது. அங்க ஃபுல்லா வந்து
நேச்சுரல் என்ன காட் ஓன் கண்ட்ரீஸ் இல்ல அதெல்லாம் அதெல்லாம் இல்ல, கேரளா மட்டும்தான். கேரளா தான் சொல்றேன். அவங்கள்ட்ட எங்கிட்டு விளையுதுன்னு யாருக்கு என்ன தெரியும்? God own land, country இல்ல. Own land. ஓகே, இப்போ வந்துட்டு என்னன்னா இது போட்டாச்சு, வெங்காயம் இது. அப்புறம் இப்போ இது வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஸ்மெல் இல்லப்பா? செம ஸ்மெல். ஆனா அந்த டேபிள் பயங்கர யூஸ் ஆயிப்போச்சு. இந்த கிச்சனுக்கே வந்து அது செம யூஸ் ஆயிப்போச்சு. ஒரு கை வந்து வந்த மாதிரி இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு ஹேண்ட் முளைச்சிச்சு பேபி மாக்கு. நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இத வந்து இந்த இதுக்கு நேரா இப்படி கொண்டு வந்துருக்கோம். டேபிள் டாப் மாதிரி போட்டுருக்கோம், இந்த செவரே கட்டாம. அந்த மாதிரி கொடுத்துருந்தா மேபி கொஞ்சம் ஓபன் கிச்சனா தெரிஞ்சிருக்கோம். ஆனா அசிங்கமா தெரியுங்க, அது ஒண்ணுதான். பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சிருந்தீங்க, அங்க வந்து வெளியில இருந்து வரவங்களுக்கே தெரியும் இப்படி பாத்திரம் கழுவி வச்சுக்கிறாங்க. கொஞ்சம் எல்லாத்தையுமே அதெல்லாம் விடு. எவ்வளோ 80,000 ரூபா கொடுத்து சோஃபா எல்லாத்தையும் புக் பண்ணிட்டு வந்துருக்கிறோம். 1 லட்சம்ப்பா. சாரி, ஆமா 1 லட்சம் மறந்துட்டேன் பாரு. 1 lakh சம்திங். என்ன ஆச்சு? எப்போ வரும்? 1,10,000. 16,000 இல்ல 10,000 டிஸ்கவுண்ட்லாம் போய் 10,000. அது இப்ப வராது, அடுத்த வாரம் தான் வரும். அடுத்த வாரம் வரும்போது நான் காட்டுறேன் பாருங்க. ஜாலியா இருக்கும், ஹால் ஃபுல்லா சோஃபா அழகா இருக்கும். ஆனா பெயிண்ட் அடிக்க சொன்னீங்க நிறைய பேரு. பெயிண்ட் அடிக்கிறது சொல்லி இருக்கீங்க, எப்ப வராங்கன்னு தெரியல. என்ன பெயிண்ட்? அதுக்குள்ள வரதுக்குள்ள ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சுங்க, எல்லா திங்ஸும் வச்சுட்டு அப்புறம் எப்படி நீங்க பெயிண்ட் அடிப்பீங்க, நீங்க தான் பெயிண்ட் அடிக்கலன்னு சொன்னீங்க அப்படின்னாங்க. நான் பட்டதுன்னு தெரியல, ஒரு கோட் அடிக்கணும். ஆக்சுவலி ஒரு சிலர் வந்து பாப்பா இப்போ ப்ரெக்னெண்டா இருக்கும்போது அடிக்க கூடாதுன்றாங்க, ஒரு சிலர் குழந்தை வர்றதுக்கு முன்னாடி அடிச்சிடுங்கன்றாங்க. அது என்னன்னு தெரியல. ஆனா அவங்க வீட்டுல கம்பல்சரி அடிக்க கூடாதுன்ட்டாங்க. அதனாலதான் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இன்னைக்குதான் ஃபோன் பண்ணி சொன்னேன், வந்து மற்றதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு, இன்னும் 2 நாள் அனுப்பிச்சு விட்றேன் அப்படின்னோம். நம்ம அங்க போயிட்டோம்னா இங்க எல்லாத்தையும் பண்ணிடுவாங்கல்ல. ஆமா. இல்ல டெய்லி என்ன டிஃபன் பாக்ஸ் கட்டுறீங்க, டெய்லி என்ன சமைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் போட்டு விடுங்க. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், டெய்லி நான் என்ன சமைச்சு சாப்பிடுறது அப்படின்ட்டு. ஒவ்வொருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செய்வாங்க, உனக்கு தெரிஞ்சது நீ செய்யணும். செய்வாங்கல்லப்பா, செஞ்சாங்கன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல செஞ்சு சாப்பிடுறதுக்கு. நான் சொல்லிட்டா, நீ என்ன கேளு, நான் டிஃப்ரெண்டா சொல்றேன். நாளைக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டா, ஆட்டுக்கால் பாயா, உன்னை யாரும் கேட்கலப்பா. நீ மட்டன் பிரியாணி, தேவையில்லாதெல்லாம் நீ சொல்லி, சிக்கன் கிரேவி, நீ தேவையில்லாதெல்லாம் சொல்லி கிடப்ப. தேவை இருக்கிறதா பார்த்து மத்தியானம் அதை சாப்பிடணும். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா, கொஞ்சம் மட்டன் பிரியாணி, கொஞ்சம் சிக்கன் கிரேவி, ப்ளஸ் அந்த ஆட்டுக்கால் பாயாக்கு இட்லியோ இல்லை பூரியோ பரோட்டாவோ ஏதோ ஒன்று. எப்படி இருக்கும் தெரியுமா? நேற்று நைட் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். அது சொல்லு முதல்ல. நான் அதுக்கு தான் சொல்கிறேன், ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்லியிருக்கிறேன், காரைக்குடியிலேருந்து ஏதாவது ஒரு நல்ல குக்கா பார்த்து கூப்பிட்டு வந்துடணும். நல்ல குக்கா பார்த்து கூட்டிங்களா? சரி, ஓகே. இது குழம்பு ரெடி ஆக போகுது, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு இதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னா அப்பளம் கண்டிப்பா வேணும். இந்த குழம்புக்கெல்லாம் அப்பளம், முட்டை பொரியல், கோஸ்ட் பொரியல். கோஸ்ட்லயே முட்டை பொரியல் தனியா பண்ணாதப்பா, கோஸ்ட்லயே முட்டையை உடச்சு ஊத்துப்பா. இது மலை பூண்டு போட்டுருக்காமா உள்ள? ஓ, இப்ப வாங்கிட்டு வந்தது, ஊட்டில இருந்து வாங்கிட்டு வந்தது. சரி, மூணார்ல இருந்து. ஐயோ, பயங்கர காரமா இருக்கும்னு வாங்கலேப்பா. பட் குழம்பு ரொம்ப கம்மியா இருக்குது. என்னப்பா பூண்டு குழம்பு எப்படி இருந்தது? அமிர்தமா இருந்தது, அமிர்தமா இருந்ததுப்பா. நான் பாரு, கொஞ்சம் ரைஸ், இவ்வளோ பொரியல். நீ முட்டை போட்டு கலக்குன்னு கலக்கி வச்சிருக்க. எத்தனை முட்டை போட்ட? 3 ஆ 2 ஆ? அதான் முட்டை போஸ்ட்ல முட்டை போட்டு இது பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 முட்டை அந்த மாதிரி சாப்பிடுறதுக்கு பிடிக்கும். 2 முட்டை போட்டிருந்தா போறோம். எதுக்கு இவ்வளோ முட்டை? குழம்புலாம் நல்லா தான் இருக்குது, சூப்பரா இருந்தது குழம்பு. நல்லா டேஸ்டா தான் இருந்தது. அந்த பூண்டு குழம்பு மலை பூண்டுனால ஒன்றும் பெரிய டேஸ்ட் இருக்காமலாம். அது பூண்டு சாப்பிட்டு பாரு, காரம் தெரியுது பாரு. பூண்டு மட்டும் தனியா சாப்பிட்டு பாரு, அங்க இருக்கு பாரு. ஓ, அதுதான் நீ தண்ணி நீட்டு இருந்தியா? எது காரம் அடிக்கிட்டு? பூண்டோட இது தெரியுது பாரு தனியா. உண்மைதான். இல்ல எப்பயுமே நீ வச்சுனா இது வந்து கொஞ்சம் காரம்லாம் அவ்வளோவா இருக்காது. பூண்டு குழம்பு பூண்டு வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது அந்த
மலைப்பூண்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைசி நல்லா இருக்குது, நல்லா தான் இருக்கு, சுருக்குன்னு இருக்குது, டேஸ்ட் நல்லா இருந்தது, குழம்போட டேஸ்ட் நல்லா சூப்பரா இருக்கு. இருக்குது. சரி ஓகே, சாப்பிட்டு வேலை இருக்கு மாதிரிக்கா வந்துரு. ஏமாந்துட்டேன்ப்பா. எதுக்கு ஏமாந்துட்டா? கம்பார்ட்மெண்டா வச்சிருந்தது பார்த்து பார்த்தா இப்போ வந்து கம்பார்ட்மெண்டா கிடையாது இது. இப்போ வந்து இதுக்குள்ளேயே அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. அப்போ வேஸ்ட் ஆச்சு, அது ரிட்டர்னை போட்டுரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு வந்து. அப்போ இது எனக்கு கொடுத்துரு, நீ வச்சுக்கிறியா? ஆமாம், நான் அப்படியே அடிக்கலாம் வைக்க மாட்டேன், அப்படியே உள்ளே போட்டு இது பண்ணி வைப்பேன். எனக்கு தேவைன்னா எடுத்து அயன் பண்ணி போட்டுக்க போகிறேன் நான். முடியல ஃப்ரெண்ட்ஸ், கீழேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டே வந்தா இப்போதான் வந்து சேர்ந்துக்குது. எப்பயோ கிளம்பிட்டேன், ஆனால் லேண்ட் ஆனது வர வழி குப்பை போய். பேபிமாவோட ஆசை சத்தியமா ஃப்ரெண்ட்ஸ், வீடு கட்டுங்க வேணாம்னு சொல்ல, ஆனா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னன்னா டியூப்ளெக்ஸ் வந்து வெரி டஃப் மெயின்டைன் பண்றதுக்காக டஃபா இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு எல்லாமே இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு அட்டாளி கடைசியில எல்லாம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. இங்கிருந்து போய் அங்கிருந்து போய் இங்கிருந்து போய் அங்க ஸ்டேஷன் மாதிரி இருக்குது. கிரவுண்ட்ல இருந்து மேல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கொண்டாடுறோம் வேலை. துவைக்கிறது மிடில் வச்சா ஈஸியா இருக்கும், எந்த பக்கம் வேணாலும் நம்ம எடுத்து காய போட்டுக்கலாம் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னா எப்படி சொல்றதுன்னே தெரியல, அவ்வளவு டஃப்பா இருக்குது. வேர்த்து எப்படி ஊத்துது பாரு கீழ இருந்து மேல வந்ததுக்கே. மௌலி ரூம க்ளீன் பண்ணிட்டு எத்தனை வயசானாலும் சரிப்பா, நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக்ன்றதே வராதுப்பா. வேலை செஞ்சு செத்து போயிருவோம்ப்பா. அட்டாக்கே வராது, ஏன்னா நம்ம ரெகுலரா மேலே என் கீழேயும் ஏறி இறங்கி அப்படியே பயங்கர ஃபிட்டா இருப்போம். நீ இருக்க மாட்டா, அப்போ கஷ்டம். ஏன்னா மேக்ஸிமம் நான் தான் ஏறி இறங்குறது. ஒரு நாளைக்கு ஒரு 20 வாட்டி மேலேயும் கீழேயும் ஏறி இறங்குறேன். முடியவே இல்லை. நம்ம எப்பயுமே வந்து இப்படி 3 BHK கூட வாங்கிக்கலாம், இப்படி உள்ளுக்குள்ளேயே 3 BHK வாங்கிக்கலாம். பட் ஆனா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப டஃப்புப்பா. சீரியஸ்லியே முடியவே இல்லை. இங்க பாரு, இது ஒரு டாப் மட்டும் கிடக்குது, பேண்ட் மட்டும் 2 கிடக்குது, டாப்பை காணும். படியில என்ன துணி இருக்குதுன்னே தெரியாது பேர் மடிச்சு வச்சதுல. ஆமா, அதுக்குதான் உனக்கு வேஸ்ட்ன்றேன். நானும் அந்த அப்படியே கொத்தா அப்படி எடுப்பேன், எனக்கு தேவையான அந்த உருவிட்டு திரும்பி அப்படியே கொத்தா உள்ள அமுக்கி வச்சுட்டு போயின்னே இருப்பேன். இப்போ இது எவ்வளோ டஃப்பு. இப்போதைக்கு இதை அடுக்கி வச்சிருக்கிறேன், பார்ப்போம். அடியில் இருக்கிற துணி வேணும்னா எல்லாத்தையும் எடுத்து வெளில போட்டு தானே ஆகணும். இப்போ சரி, இங்க அந்த இது ஸ்டாண்ட் வந்து நமக்கு ரேக் வந்து நமக்கு இங்க பத்தல, அதனால வந்து இதை வாங்கினேன். இப்போ இது எங்க வைக்கிறதுன்னு இப்போ மன உளைச்சல்ல இருக்கிறேன் நான். வேஸ்ட் ஆஃப் டைம். இருட்டா இருக்கா, லைட் போட்டு விட்றேன் இரு. பாரு எப்படி பலன்னு லைட் போட்டோன்னு எரியுது. இப்போ உள்ள போய் பூந்து பாரு, பாரு லைட்லாம் ஃபுல்லா போட்டுட்டேன் பாரு. உனக்கு எந்த ட்ரெஸ் வேணுமோ டக்குன்னு நீ எடுத்துக்கலாம். பேண்ட் மட்டும் இருக்குது, டாப் காணோம். அது என் டிஷர்ட் என்னோட ரேக்ல வைக்க வேண்டியது. சரி, இந்த 3 நீ யூஸ் பண்ணிக்கோ, நான் கம்பார்ட்மெண்டா இருக்கிறத பார்த்து போட்டுக்கிறேன். இப்போ நீ காசை வீணடிக்கிறப்பா. நீ என்னமோ கம்பார்ட்மெண்ட்டுக்கு பாருங்க இப்படி போட்டு திணிச்சு வச்சிருக்குது. ஆனா ஸ்டார்டிங் மட்டும் சீனை போடும், அப்படியே மடிக்கும், இல்லாத வேலையெல்லாம் காட்டும். நான் நல்லாதான் வச்சிருக்கேன், இதுக்கு மேல என்ன வைப்பாங்க? எவ்வளவு அழகா இருப்பாரு. உன் ட்ரெஸ் தான் மேய்து பாருங்க, மேய்து. அது மேயில நீ எடுத்து போட்டு வச்சிருக்கிற, நான் எந்த இடத்துல எல்லாத்தையும் உள்ள நீட்டா வச்சேன். நான் வந்து சைட்ல வந்து இந்த மாதிரி ரேக்கா இங்க வரும். சரி, 6 ட்ரெஸ்னா 6 ட்ரெஸ் அழகா அடிக்கலாம், இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். பட் ஆனா எனக்கு கிடைக்கல. நான் அது வந்து போடணும். எவ்வளவு செலவாக தெரியுமா இந்த மாதிரி வாங்குறதுனால? ஒண்ணு 600 ரூபா 500 ரூபாய். இந்த ஒரு பெரிய பேக்கேஜ் 4 பேக் 600 rupees. எதுக்கு அதை வாங்குவானே? ஆர்கனைஸ் பண்ணாதான் வீடு அழகா இருக்கும். வீட்டுக்குள்ள இப்படி திறந்த எல்லாத்தையும் கும்பலா இப்ப எப்படி வச்சிருக்கிற? இப்ப அதெல்லாம் தப்புதான், அடுக்கி வைக்கணும். அது அடுக்கிறதுக்கு தான் இப்ப வாங்குறதுக்கு காசு தர மாட்டேன்ற நீனு. முக்கால் அழுவுற. ஏன் சேவிங்ஸ் வேஸ்ட் ஆகுது இல்ல? வேஸ்ட் எல்லாம் கிடையாது, இது அழகா அடுக்கலாம். பாரு, நீ பாரு எப்படி கும்பலா பூச்சி வச்சுக்கிறேன்னு. என் டாப் பாரு, நான் கும்பலா குச்சி வைக்கல, நீ தான் கும்பலா குச்சி வச்சுக்க. நான் மடிச்சு வச்சிருக்கேன் பாரு.
எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ரேக்கு. நானும் இந்த ட்ரெஸ்ஸை அப்பதான் கட்டுறதுன்னு எடுத்து வச்சுருக்கப்பா. ஆனா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வாழ்வே வர மாட்டேங்குதுப்பா. என்னால வாழ்வு கொடுக்க முடியல. ஓகே, என்னதான் நாயக்குட்டி நளிப்பாட்டுல வச்சாலும் நாயக்குட்டி நடுவீட்டுல குளிப்பாட்டி நடுவீட்டுல வச்சாலும் வாழை ஆட்டிங்கன்னா தெருக்கு தான் போகுமான்ற கதை. பின்னாடி பாரு. அது நான் உன்னை பார்த்து சொல்ல வேண்டிய இது. வேணாம், இங்க அடிக்காத எல்லா பெட்ரூம்லயும் டோருக்கு பின்னால அடிச்சுக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். அடிச்சுக்கின்னு பிராக்டிகல் டிஃபிகல்டிஸா இருக்குது. வீட்டுல எடுத்து மாட்டுற மாதிரி மாட்டின்னு கிடக்குது. இப்படி மாட்டி பழகிட்டோம்ல, அதனால இப்ப பாருங்க. இதெல்லாம் காட்டு, நாங்க பாருங்க எங்க ரூம்ல வச்சுக்கிறோம். சரி, இது ஒரு பொம்மை, இது வாங்கி உடச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். 2வது தடவை வாங்கி குத்துச்சு இந்த பொம்மைய. அதுக்கப்புறம் வந்து இந்த மங்கிஸ் எல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. இப்ப புது மங்கி ஒன்னு ஆட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு பொம்மை இது வந்து வாங்கியிருந்தேன். 2 பொம்மை உமா குடுக்கற மாதிரி. இது வந்து நாங்க லங்காவில எடுத்தது. இது ஆல்ரெடி பழசுக்கு வீட்டுக்கு இவரு மௌலிஜி gift கொடுத்தார்ல. மௌலிஜி. ஆமா மௌலி gift கொடுத்தது. ரைட், ஓகே சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகுது எங்களுக்கு. நாங்க கிளம்பி கோவா போலான்னு இருக்கிறோம். அந்த பிளான்ல தான் ஒர்க் அவுட் பண்ணலான்னு இருக்கிறோம். வாங்க நம்ம மறுபடியும் கோவால மீட் பண்றோமா இல்ல என்ன பண்றோம்ன்றத பாருங்க. டைம் ஆகுது, நம்ம கோவா கிளம்பியே தீரணும்னு ஒரு முடிவுல இருக்கிறோம். பாப்பா கிளம்புறதுக்கு முன்னாடி போய் பாப்பாக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். இப்போ இதோட நாங்க இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.